அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வளர்ப்பு தொண்டர், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். இன்று 19/6/2026 தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்றைய தினம் 18/6/2026 அன்று தொடங்கி இன்று இரண்டாவது நாள். கவர்னர் உரையின் போது முன்னாடி கவர்னர் இவங்க முழுசா இவங்க கொடுத்த உரையெல்லாம் முழுசா படிச்சாங்கன்னு சொல்றாங்க. முதல்ல தமிழக மக்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். குறிப்பா யாரு யாரு எந்தெந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்றது முக்கியம் இல்லை, அது அவங்களுடைய சுதந்திரம். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவில் ஒரு மாற்றம் வரணும்னு சொன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு இந்திய தேர்தல் ஆணையத்தை சரி பண்ணணும். இதை அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னு கேட்டா அங்கதான் அடிப்படை தவறே நடக்குது. ஏன்னா அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்பட்டு அதன் மூலியமா தான் தேர்தல் நடத்துறாங்க. இது பிஜேபி கவர்மெண்ட் வேணும்னு எல்லா விஷயத்தையும் பிஜேபி ஒரு வெறித்தனமா எல்லா ஸ்டேட்லயும் உள்ள காட்டு மிர புலி சிங்கம் மாதிரி இந்த போக்க அந்த ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க. பிஜேபி தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கணும், மக்களுடைய மனநிலை புரிஞ்ச ஆட்சியாளர் கத்துக்கணும். காட்டு மிராட்டி தனமா போகுது. எனக்கு காங்கிரஸும் பிடிக்காது. நான் மறுபடியும் சொல்றேன், அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி அனைத்து திருமாவளவன், இந்த மு.க. ஸ்டாலின், எடப்பாடி, நாம் தமிழர் கட்சி சீமான், இங்க யார் யார் அரசியல் கட்சி தனித்தனியா நடத்திட்டு இருக்காங்க, ஸ்டேட் பார்ட்டி நேஷனல் பார்ட்டி நடத்துறாங்க, இவங்களுக்கெல்லாம் மண்டையில மூளை இல்லை, மண்டையில மசாலா இல்லை, இவங்க முட்டா பயலுங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இவனுங்களுக்கெல்லாம் ஊழல் பண்ணி அதே நோக்கம் தான் தவிர மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒரு பரவலான எண்ணங்கள், சுத்தமான எண்ணங்கள் இல்லை. இது இருந்தது. நான் சுய நினைவு கண்டி சாணக்கியத்தன்மை இருந்ததுன்னு சொன்னாக்கா இவன் எப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நான் புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். நான் பல யூடியூப் சேனல் விடிய பார்க்குறேன். யார் யார் என்னென்ன சொல்றாங்க, யார் யார் என்னென்ன பேசுறாங்க. இந்த ஓட்டு பதிவானது, இந்த ரிசல்ட் வந்தது, இது இந்தியா ஃபுல்லா எப்படி நடக்குதுன்றதை பார்த்துட்டு தான் சொல்றேன். தாவேகா வந்துதான் பிஜேபி, மு.க. ஸ்டாலின் என்ற மடையனுக்கும் சொல்றேன், எடப்பாடி என்ற மடையனுக்கும் சொல்றேன், இந்த சீமா மடையனுக்கும் சொல்றேன். இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் எல்லாம் மட பசங்க, மட சாம்பிராணி பசங்க, புரியாத பசங்க. இந்த தமிழக வெற்றி கழகம் தான் பிஜேபி கட்சி. பிஜேபி தான் மறைமுகமா தாவேகான்றதுல ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கு இன்னைக்கு. இதப்பா ஒரு அரசியல் கட்சி மடையான புரிஞ்சிக்கல. இதைதான் நான் அடிக்கடி சொல்றேன். நான் இந்த 2 வாரமா 20 நாளா என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறேன், யாராருக்கு என்னென்ன மேல் லெவல்ல கம்ப்ளைண்ட், ஒன்றிய அரசுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நிறைய தெரியல. இதுல மீடியா என்னுடைய கருத்தை கண்டி இந்த புதிய தலைமுறை, அப்புறம் பாலிமர் டிவி, முக்கியமான சன் டிவி இவங்கெல்லாம் ஒரு பேட்டி எடுத்து என்ன நேரடியா பேட்டி எடுத்து என்ன சொல்ல வராருன்னு மக்கள் மத்தியில கொண்டு போனா ஒரே ஒரு கட்சி கூட தமிழ்நாட்டில் இருக்காது. நான் சேலஞ்சு பண்றேன். இந்த மீடியாங்க தான் நீ கெடுக்குது. மக்கள் மத்தியில ஒரு அரசியல் கட்சி யாரோ கடைகோடியில இருந்து சொல்றாருன்னா மக்களுக்கு நல்லது அதை எடுத்து கொண்டு போறதுக்கு பாலிமர் டிவியோ புதிய தலைமுறை இவெல்லாம் லஞ்சம் வாங்கி பழக்கப்பட்டு அந்த மீடியாக்களே. இந்த விஜய் என்ன பண்றா, முதலமைச்சர் விஜய் இந்த மீடியாக்களை பார்த்த உடனே புறவங்க கட 100 மீட்டர் சொல்றான். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதிய தலைமுறை டிவி, அப்புறம் பாலிமர் டிவி, எத்தனை டிவி அத்தனை டிவி என்ன பார்த்த உடனே அவன் கேமரா தூக்கி ஓடுறான். இதான் விஜய்க்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் எம்ஜிஆர் மக்கள் கட்சிகளுக்கும் ஒரு வித்தியாசம். நான் இருக்கிறத வெளிப்படையா பேசுறேன். ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்ற திராவிட கட்சியில மடையனுங்க, சுத்த மடை, வடிகட்ட டிஸ்டில் இடியட்ஸ். நான் அழுத்த நிறுத்தமா சொல்றேன். இந்த தேசிய கீதம் நான் சொன்ன தேசிய கீதம் பாடுறதுக்கு தமிழ் தாய் அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தாய். இந்தியாவுக்கு நம்ம எங்க போய் வெளிநாட்டுல போய் விளையாட்டு இந்த மாதிரி எதை கலந்துக்கணும், தேசிய கீதம் பாடும் போது அது ஒரு பண்பாட்டு. எங்களுக்கு இதுதான் இந்த மொழி அப்படின்னு.
அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்றோம். அதே மாதிரி அந்தந்த ஸ்டேட் இருக்கவங்களுக்கு ஒரு மொழியை வச்சிருப்பாங்க. சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த அடிப்படையை வச்சுதான் அந்த உணர்வுகளை அந்த பாட்டு பாடுது. அது மாதிரிதான் வந்து தமிழ்தாய் வாழ்த்து. அதுல ஒன்றிய அரசு பிஜேபி தலையிடவே கூடாது. மக்களை பிரச்சனை சாப்பாட்டுக்கு எல்லாம் வழியில இருக்க அதை பாருங்கடான்னா பாட்டை முன்னாடி பாடுறானா பின்னாடி பாடுறானா ஒரு உத்தரவான். விஜய் வந்து பிஜேபி ஆளு, பிஜேபி முகம் போட்டுக்கு தான் விஜய் இங்க உட்காந்து தமிழ்நாட்டு ஆட்சியாளர் எல்லாம் மடையில புரிஞ்சிக்கா. இதை உங்களை பார்த்தா வயிற்றுச்சல் வந்துடா, கோபம் வந்துடா, மடையில சாப்பிட்டுட்டு கடைசியில வந்து மூளையை வந்து உபயோகப்படுத்தாம களிமண் மாதிரி வச்சிருக்கீங்களா? நீங்க சிந்திக்கிறது தாண்டா படிக்கிறோம். எம்ஜிஆர் தெரியுமா? காவிரி காவிரி சட்டம் ஒரு பக்கம் இருக்கணும். சட்டம் ஒரு பக்கம். சட்டம் வந்து ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரிதான். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் வந்து ஒரு பக்கத்து மாநிலத்துல ஒன்று இருக்குது, அது நமக்கு தேவை. அதுக்காக பண்டை முறை மாற்றம், நான் இதை கொடுக்குறேன், நான் அதை நீ அதுக்கு கொடுன்னு சொல்றதுதான். இது பண்பாட்டை வளர்த்துது. அந்த அணுகுமுறை வந்து சட்டம்னு ஒரு பக்கத்துல அணுகுமுறை. இவன்னா பெரிய மயிராய்வாங்க. விஜய் வந்து பெரிய மயிர் முதலமைச்சர் ஆய்வன். அதே ஸ்டாலின் 5 வருஷம் பெரிய மயிர முதலமைச்சரா? இல்ல எடப்பாடி 4 வருஷம் அந்த பெரிய மயிரா? இந்த காவேரி பிரச்சனை, இந்த மேகதூர் அணை இதெல்லாம் எப்படி பண்ணாக்க நேரடியா போனாங்க. இவனுக்கு எவனுமே இவனுக்கு நான் இன்னைக்கு வந்து விஜய் கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்கல்ல, இவன் மட சாம்பிராணி ஒண்ணுமே இல்லாத இவன் ஒரு களிமண். இவன் உண்மையில 5 வருஷம் 10 வருஷம் கொடுத்து இவன் முதலமைச்சர் உட்கார, இவன் களிமண் தான். இவனை உருவத்தையே கொண்டு வர முடியாது. இவனுக்கு எடுத்து பழைய IAS ஆபீசருங்க, பழைய காலத்து வரலாற்று அரசியல் அனுபவம் உள்ளவங்களுடைய கேட்டீங்கன்னாக்கா ஒரு 50 வருஷம் யாராரு அண்ணாவதர் ஆண்டாரு, காமராஜர் ஆண்டாரு, எம்ஜிஆர் ஆண்டாரு, ஜெயலலிதா ஆண்டாங்க. ஆனா தைரியமா தில்லுன்னு ஆண்மை 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 இந்த ஆம்பளைத்தன்மை தமிழ்நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை விட்டு கொடுக்காத பண்ண ஒரு 4 பேர் தான். அண்ணாவதர் 1, காமராஜர் 2, எம்ஜிஆர் 3வது, 4வது ஜெயலலிதா. இது யாரையுமே நம்ம குறிப்பிட முடியாது. இவங்கெல்லாம் வந்து இந்த காவிரி சிறை இதெல்லாம் வந்து நாங்கள் நேரடியா நம்மளே போகணும். நேரடியா பையா இது மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது எனக்கு கொடுங்க, எங்க மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு போய் கேளுங்க. இது என்ன மயில் லெவலாக வருது உனக்கு? டே நீ 5 வயசு பையன்டா நீ விஜய், உனக்கு ஒரு மண்ணாங்கட்டி தெரியும், எவ்வளோ எடுத்து கொடுத்தா பட்சி உனக்கு இதெல்லாம் தெரியுமா? ஏன்னா நான் கேட்குறேன், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னாங்கல்ல, அந்த பாட்டை எழுந்த 2 வரியும் பாடினது யாருன்னு உனக்கு தெரியலடா. அது நாமக்கல் போனி ஏங்க காரி மூச்சு போச்சு உனக்கு போயிடுச்சு உனக்கு. அதை பின்னாடி திருப்பி ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகளான்னு சொல்ல தெரியல. அது ஞாபகமாக தான் 9 மாடியை கட்டி வச்சிருக்காரு, 10 மாடி எம்ஜிஆர். அவர் காலை கழிட்டு அறிவு வராதுடா. நான் திட்டுறேன் நினைக்க லவடிக்க பால், உனக்கு அறிவு கிடையாதுடா, மண்டையில மூளை இல்லாதவன்டா நீ. எவ்வளோ எழுதி கொடுத்த வச்சு இங்கே கொண்டாந்து உட்காந்தீங்கன்னு பார்த்தேனுங்க. எல்லாரும் தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் பட்ஜெட்ல பார்த்துக்கிறாங்க. அதில் வந்து அமைச்சர்கள், எதிர்கட்சி, ஆளுங்கட்சி எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க பக்கத்தை. எப்படி இருக்கணும்? ஒரு முதலமைச்சரை வந்து முதலமைச்சர் சீட்டில் உட்காரும் போது சட்டசபை நடக்கும் போது அத்தனை கவனிக்கணும். எப்படி பார்க்கணும்? பார்வை. அந்த பார்வை அந்த பக்கத்தை பார்த்தாலே எதிர்கட்சிகளெல்லாம் அலறணும், பயப்படணும். இவன் சாவு வீட்டுக்கு எழ வீட்டுக்கு போய் உட்காந்து துக்கா விசாரி போனா உட்காந்துக்கிறாயா? இதை நான் பேசுறது தப்புன்னா என் வீட்டில் இருக்கிற என்னை வந்து அவருக்கு பேர் ஊர்வானாயா? எம்ஜிஆர் யாரும் எம்ஜிஆர் டாஸ் சுத்தின்னுக்கிறாரு, பஸ்ல ட்ரெயின் நடந்து போயிருக்காரு, அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி என்ன அரெஸ்ட் பண்ணுவான். அட்ரஸ் தேவையில்லை. உனக்கு அறிவு வளரணும். நீ எப்படி வந்து நீ வந்து ஆட்சியை பிடிச்சுன்னு தெரியும். அந்த ஓட்டிங் மெஷின் EVM மூலியமா தான் ஜெயிச்சா. இது வந்து உனக்கு விசில் சின்னம் கொடுத்தது எல்லாமே செலக்ட் பண்ணி உன்னை பொம்மையா கொண்டு உட்காரது எலெக்ஷன் கமிஷன். இது யார் பண்ணதுன்னா அமித்ஷாவோ மோடி, இந்த பிஜேபி ஆளுங்க தான் எல்லாமே ஒன்று கொண்டு உட்கார வச்சுக்கிறேன். இதுதான் உண்மை நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. இனிமாவது இந்த வீடியோ பார்த்தாவது பல பேர் வந்து அப்பாவது ஒரு தமிழ்நாட்டு உரிமை விட்டு கொடுக்காத மாதிரி நடந்துக்கங்க. இந்த நாட்டை இப்ப நீ எதுக்கு வந்து 3500 கோடி கொடுக்கல, இது கொடுக்கலன்னு இந்த 13.18 லட்சம் கோடி கடன் இருக்க சொன்னீங்க. இந்த 13 நான் சேலஞ்ச் பண்ண 13.18 லட்சம் கோடி கடன் வந்து ஊழல் பண்ணதில் எல்லாம் வச்சுங்களா பிச்சுக்கலாம்டா. ஆளு பங்கு போட்டு போயிட்டான். திமுகவில் அதிமுக பங்கு போட்டு போயிட்டான். இதுல ஒண்ணு சுத்தமா நடந்தது யாரானாக்கா எம்ஜிஆர் மட்டும் தான். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தோட முடிஞ்சு போச்சு. நீதி நேர்மை நியாயம்ன்றது அந்த அணுகுமுறைன்னு என்ன? இவெல்லாம் படிக்கணும். விஜய் எல்லாம் மட சாம்பிராணி. ஐயனாரு வெற்றி கட்சி நான் பாட போற என்ன பத்தி கேளுங்கடா வாய பத்தின்னு பாட்டு பண்ணவனுக்கு எங்கட அறிவு இருக்கும்.
மண்ணாங்கட்டி உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்காடா? உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்காடா? எம்ஜிஆர் காவேரி தண்ணியை எப்படி கூட தெரியுமா? நான் சொல்றேன், புந்தி கடை மலைய மட சாம்பிராணி ஒருத்தன் வந்து சட்டப்பேரவை பேரவை யார் அவரு? ஜெயஸ்ரீ பேரவை யார்? 200 கோடி இதுல எஸ்டேட் ரியல் எஸ்டேட் பல பேர் ஏமாத்தனவன் தான். செங்கோட்டையார் அவரு. அவங்க கூட அந்த பிஏடைய பொண்டாட்டி கையை வச்சு அதுதான் வந்து ஜெயலலிதா வந்து அந்த மந்திரி போஸ்ட் தூக்கினாங்க. உலகத்திய விஷயம். இப்படியெல்லாம் மட சம்பராணிக்கா உங்களுக்கு 108 எம்எல்ஏ யாரு? இந்த 108 40 பேர் டூப்ளிகேட் சர்டிபிகேட். ராஜ்மோகன் யாரு? பச்சை காலேஜே தெரியலையாம், அந்த மாதிரி காலேஜ் இல்லையா? இது மாதிரி 41 பேர் குற்றவாளிகளை வச்சுன்னு ஆட்சி நடத்திருக்கிறார். இன்னைக்குமே இன்னி வரைக்கும் 100 வருஷம் பாரம்பரியமாக இருந்த தமிழக சட்டசபை இன்றைக்கு வந்து கூவம் 6 மாதிரி இருக்குது. இந்த 108 பேரால இன்னைக்கு சட்டசபை வந்து நாத்தடிக்குது. இன்னைக்கு எவ்வளவு சுத்தமாக இல்லை. அவன் இந்த மே மாசம் 11ஆம் தேதி அந்த சட்டம் நுழையும் போது காலை கழிக்கணும், வெளியே காலை கழிக்கணும், கொடால காலைக்குன்னு உள்ள போல. வெளியில என்ன கூவத்துல இறங்கிய கூவத்தோட மொத்த உருவத்தோட போய் உள்ள போய் சட்டசபைக்கு போயிட்டான். உள்ள போய் உட்காந்துட்டான். நாருது எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. பத்திக்கிட்ட வருது. எப்படி இருக்கணும்? ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும்? கோட்டு சூட்டு போட்டு மாட்டிட்டு போதுமா? இன்னைக்கு நான் பெருமையா மாத்தாட்டு சொல்றேன். சாதாரண ஒரு தலைமை ஆசிரியர் எம்ஜிஆர் உங்க அரசியல பானாடா நீ பாஷா போனாரு. இன்னைக்கு பதிக்கிறேன். இன்னைக்கு அரசியல பார்த்து பதிக்கிறேன். இன்னைக்கு நான் எம்ஜிஆர் டிரெஸ் போட்டு கூட எம்ஜிஆர்ன்றான், வணக்கம்ன்றான், ஐயா வணக்கம்ன்றான். நான் சாப்பிட்டேன், ஐயா நீங்க சாப்பிட்டீங்க கேட்கறான். இது எம்ஜிஆர் என் தலைவனுக்கு நான் எவனுமே தமிழ்நாட்டிலே இல்லை. நான் அவருக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்கேன். எனக்கு பார்த்து மரியாதை கொடுக்குறாங்க. நீ கோட்டு சூட்டு பண்ணு. கோட்டு சூட்டு போறதுக்கும் எம்ஜிஆர் மக்கள் கட்சி கோட்டு சூட்டு போறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எனக்கு மரியாதை கிடையாது. உன்னை குப்பை தொட்டி மாதிரி மாத்திக்கிறான் விஜய். என்ன அரசியல் என்ன கஷ்டப்பட்டு வந்துட்டியா? நான் கேட்கறேன். நீ அரசியல் உள்ள பின்வரலாம் தெரிஞ்சுக்கணும், முன்வரலாம் தெரிஞ்சுக்கணும் தான் அரசியல் வரணும். பொறுக்கிதானம் பண்றதுக்கு சட்டசபையில் வரக்கூடாது. அடுத்தவங்க கொள்ளாடிக்கு வரக்கூடாது. எவனா இருந்து போறான், எத்தனை பேர் கொள்ளாடிச்சான்ட்டு அதை ஸ்டேட்டஸ் சேடு. இந்த தமிழ்நாட்டிலே மண்ணு நீ வந்து ஒன்றிய அரசு கிட்ட போய் பிச்சை எடுக்கிட்டாலும் 3 நாட்டே தமிழ்நாட்டிலே இருக்குது. ஒரு வருஷத்துக்கு தேவையான வந்து உன்னுடைய பொது மக்கள் பணிக்கு என்ன எவ்வளவு தேவைன்றது இங்க தமிழ்நாட்டிலே இருக்குது. அந்த பணம் யாருக்கிட்ட எங்க இருக்குது அதை முதல்ல உருவு. உங்ககிட்ட வந்து கேட்கணும். மாநில அரசு கிட்ட உங்ககிட்ட வந்து கேட்கணும். ஒன்றிய அரசு நீ அவனை தேடி போற பிச்சை எடுக்கிறியா? 108 சீட்டை வச்சுக்கிட்டு மெஜாரிட்டியில மைனாரிட்டி அரசு வச்சுக்கிட்டு நீ அவங்ககிட்ட போய் பிச்சை எடுக்கிற. மோடி கிட்ட போய் பிச்சை எடுக்கிற. நிர்மலா சீதாராமன் கிட்ட போய் பிச்சை எடுக்கிற. அமித்ஷா கிட்ட போய் பிச்சை எடுக்கிற. உங்க வேலை தெரியாது. உன்னை இயக்கிறது பிஜேபி தான். தாவேக மறுபடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சி தலைவன் எனக்கு வெறித்தனமா வருது. என்ன புரிஞ்சுக்க சக்தி வேணா? இன்னைக்கு பட்ஜெட் கொடுத்து ஒண்ணுமே கிடையாதுல்ல. பட்ஜெட்டே கிடையாது. என்கிட்ட கொடுத்து பாரு 15 நிமிஷம் 15 நாள் தமிழ்நாட்டோட லாடர் எப்படி இருப்பார். எல்லாம் வந்து கூட்டணி ஆச்சுன்னு கூட்டணி 100 ஓட்டு 200 ஓட்டு ஆக மாட்டான். விஜயகாந்த் சம்சார் பிரேமலதா தனியா நீ ஜெயிக்க சொல்லு. ஜவஹர்லால் முஸ்லீம் நிக்கிறான கம்யூனிஸ்ட் தனியா நீங்க தமிழ்நாட்டை தனியா நீ ஜெயிக்க சொல்லு. நீ கூட்டணி திமுக கூட போயிடணும், அதிமுக கூட போயிடணும். அப்புறம் அந்த மேல என்ன பண்ணுவாரு? அந்த 5 பேரே இங்க வந்து ராஜினாமா பண்ண வச்சாரு. பிஜேபி தான் பண்ண வச்சது. இதான் உண்மை. அந்த 25 பேரும் வந்து லீமா ரோஸ் அனுப்பிச்சு உள்ள அந்த 25 பேர் பிரிச்சு நீ நான் மாட்டுக்க திறந்து விடுற, நீ என்ன பண்ற பூச்சி கட்டிக்கான்னு ஆதவர்ச்சனைக்கு வச்சுட்டாங்க. புரியுதா? இதையாவது சித்தி எடப்பாடி இன்னியாவது தெளிவுல அந்த கட்சி அழகு வச்சு கிடைக்காத. உனக்கு ஒரு லெட்டர் எழுதுற முந்தானத்து வந்து உனக்கு கிடைச்சிருக்குது. அது அதிமுக தொண்டனுடைய கட்சி. அது உன் கட்சி கிடையாது. நீ உன் தொண்டான்ட்டு உன் குடும்ப அரசியல் கொண்டு போனானா அதிமுக தொண்டானா உன்னை கல்லெடுத்து வச்சு கொண்டு போடுவான்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதினேன். இந்த வீடியோ மூலியமா தமிழக மக்கள் எல்லாரும் சொல்ற அதிமுக தொண்டன் அந்த தைரியம், அந்த ஒரு தைரியம் வந்து எவனுமே கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு தகுதி இல்லாதவன், முதலமைச்சர் ஆளுறதுக்கு தகுதி இல்லாதவன், முதலமைச்சர் சொல்லிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன், எவனுக்காவது தமிழ்நாட்டில் ஆடுறவனை விஜயாட சேர்த்து எவனாது இப்ப இருக்கிற எவனாவது நான் தமிழ்நாட்டுக்கு சீமான சொத்தை எவனாலும் எடுத்துக்க. நீ சொல்றேன் திருமாவளை சேர்த்து சொல்றேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆடுறதுக்கு எவனுக்காவது தகுதி இருக்கா? அந்த முக பாவனையே இல்லையே. அந்த முகத்தை பார்த்தா தெரியலையே.
எல்லாம் திருடா வந்து ஊழல் பண்ணவனுக்கு அயோக்கியதல் பண்ண பிறகு இனிமேல் வந்தவன் ஊழல் பண்ணா மறுபடியும் வர உள்ள நோக்கி ஊழல் பண்ணதான் நினைக்கிறான் நிறைய பேர். அதுதான் எதிர்நோக்கிறான். நாங்கள் எம்ஜிஆர் மக்கள் கட்சி எங்ககிட்ட பணம் கிடையாது, படகுல ரவுடிஸும் கிடையாது, மக்களை நோக்கி தான் போகிறோம். எனக்கு எம்ஜிஆர் என்ன ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தா அதுதான் நான் கட்சியில் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். எனக்கு என்னைக்குன்னு இப்போ நான் வெளியே கிளம்பினாலும் எனக்கு அந்த ஜனங்களை என்னை கையெடுத்து கும்பிடுறான். ஐயா எம்ஜிஆர் ஐயா நல்லா இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குறான். ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுக்குன்னு எனக்கே தெரியல. என்ன நான் பெருமையாக சொல்லலை, இப்போ ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லணும் தெரியணும். கருவாடு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், கருவாடுக்கு தகுதி இல்லாமல் தான் என் விஜய் அதில் ஓட்டு போட்டவன் எல்லாம் வந்து விசிலாட்சா வச்சு பொறுக்கி பசங்க, தண்ணி அடிக்கிற பசங்க. தேர்தல் ஆணையத்தை நிறைய விஷயங்கள் மாற்றணும், அடிப்படை விஷயங்களை மாற்றணும். ஓட்டு போடுன்னு சொல்றிய, ஓட்டு போடுறது கடமைன்னு சொல்றிய. நீ வந்து கல்யாணம் ஆகாத பசங்க கொடுத்து 25 வயசு கல்யாணம் ஆயிருந்தா தான் அவன் ஓட்டு போடணும். அப்பதான் அவனுக்கு குடும்பத்தினுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்ப யார் வந்து ஆட்சிக்கு வந்து நல்லா இருக்கணும் ஓட்டு போடுவான். புரியுதா? அதே மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் அதிகபட்சம் வயசு 65 வயசுல சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜி ரிட்டையர்ட் ஆகணும். 65 வயசுல கடைசி மேக்சிமம் வந்து 65 வயசு. அதே வயசுல தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் மந்திரியா இருந்தாலும் எம்எல்ஏ இருந்தாலும் சீஃப் மினிஸ்டர் 65 வயசுக்கு மேல இந்த பதவிக்கே வரக்கூடாது. எதுக்கு வரக்கூடாது? ஈவன் கவுன்சிலர் கூட வரக்கூடாது. 65 வயசு முடிஞ்சுதான் நேரம் வீட்டுக்கு போயிடு. நீ கட்சி பணி செய்வானான்னு சொல்லலை. அந்த 65 வயசு வரைக்கும் தான் நீ இந்த அரசாங்கத்துடைய இயந்திரனுடைய இந்த பொறுப்பிலே இருக்கணும். பிரைம் மினிஸ்டர் இருக்கணும், மினிஸ்டர் இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், சீஃப் மினிஸ்டர் இருக்கலாம், சாதாரண கவுன்சிலர். இதுக்கெல்லாம் ஏஜ் லிமிட் கொண்டாடுறேன். எலெக்ஷன் கமிஷன் இவன் தான் வந்து ஞானேஷ்குமாரை தூக்கியா இருக்கானே, ஜாலரா அடிக்கிறானே. அவனுக்கு ஒரு என்ன எதிர்த்து ஞானேஷ்குமாருக்கு போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கிறேன். இந்த புறம்போக்கு பச தினமலர், தினகரன், தினத்தந்தி அதை வெளியிடல. டே நைட்டு கண்ணை முடிச்சு எவ்வளவு லெட்டர் அனுப்புறது தெரியுமா? இந்த தினமலர், இந்த தினத்தந்தி, தினகரன் பக்கா ஃப்ராடு, உலகத்துக்கு துரோகம் பண்றான். இந்த பாலிமர் டிவி, புதிய தளம் டிவில எல்லா சேனலும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு சமுதாயத்தை ஜனநாயகத்தை குழிதோங்கி போச்சுன்னு எனக்கு கஷ்டமா இருக்குது. இந்த அரசியல் விட்டுட்டு வேலைக்கு போல முடியல. கேட்கறதுல இன்னைக்கு எல்லாத்தையும் எதிர்கட்சி கேட்கறான்னு சொன்னா இந்த விஸ்வநாதன் எம்ஜிஆர் மக்கள் கட்சி தலைவர் மட்டும் தான் கேட்கறான். ஏன்னா எங்க அப்பா அம்மா அப்படி வளர்த்தாங்க, என் தலைவன் எம்ஜிஆர் அப்படி வளர்த்தாரு. தலைவன் எம்ஜிஆர் பேர சொல்றது தமிழ்நாட்டை நான் ஒரு ஆளு தான், எனக்கு ஒரு ஆளு தான் தகுதி, நீ எவனுமே தகுதி கிடையாது. எனக்கு அடுத்தபடி யாருன்னாக்கா ரிக்ஷாவில் எம்ஜிஆர் படத்தை ஒட்டி வச்சு காலையில ஒரு ஊதுவத்தி எடுத்துட்டு ஐயா எனக்கு பழகு போடுன்னு போறோமா, அவன் எம்ஜிஆர் பேர சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா நான் சொல்லலாம். இன்னைக்கு கல்விகள் தரேன்னு சொன்னாரு, ஆனா கல்வி வித்துட்டு போன்னு சொல்ல எம்ஜிஆர். இன்னைக்கு கோடியா வைக்கணும். அவெல்லாம் வந்து என்ன பண்றான், வந்து கூட்டணி ஜெயிக்கிறான். நான் இப்ப பட்ஜெட் ஒரு யூடியூப்ல பார்த்து அப்படியே என் உடம்பு பதைக்குது, அப்படி தீயா கிளம்புது. அப்படியே விஜய்க்கு என்ன தெரியும்? ஏவன் தெரியும் தெரியாது. சட்டசபையில மாண்பை கட்டுட்டான். இந்த தாவேக கட்சி வந்து இந்த 100 வருஷமா சட்டசபை சுத்தமாக இருந்தது, சுவாசமுள்ள காற்று, புனிதமான இந்த இடம் வந்து இன்னைக்கு அழுக்கு பழிஞ்சு போச்சு, கேவலமா இருக்குது. என் உருவத்தை பத்தியா கால போகும்போது அந்த தொப்பி கண்ணாடி போட்டுன்னு பேசுறேன். இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ட்ரெஸ்ல பேசுறேன், ஒரு ஏழை விவசாயம் என்று பேசுறேன். இன்னைக்கு சொல்றான் எல்லாம் பச்சு அப்படியே அணுகுறான். நான் வந்தவொடனே தள்ளுபடி பண்றேன்னு சொன்னான் அந்த விஜய் படுபாவி. அவன் விளங்க மாட்டான், 7 ஜென்மம் எடுத்தாலும் விளங்க மாட்டான். இவன் பாவத்தை அவன் அனுபவிச்சு தீர்னவன். ரொம்ப நாளைக்கு 6 மாசம் கூட இவன் பழப்பு ஓடாது. கடவுளேன்னு ஒருத்தன் இருந்தான்னாக்கா இவனை காலி பண்ண வைக்கக்கூடாது. இவனை அந்த விவசாயம் எப்படி பண்ண, அவனை அப்படியே குண்டு கட்டா தூக்கி அப்படியே கூடையில தூக்கி போடுற மாதிரி பஸ்ல போடுறான் போலீஸ்காரன். உனக்கு என்ன அறிவு இல்லை? வீட்டுல போடா போலீஸ்காரா, காய் கண்டு மாட்டேன். நீ எங்க போனாலும் அந்த தீனி தூண தண்ணி குடிக்காத இருக்க முடியுமா? அவனை மரியாதை நடத்த முடிஞ்சுதா? குண்டு கடை நான் பாக்குறேன், என் கண்ணால பாக்குறேன். வாரி போட்டேன். உனக்கு மனசாட்சியே இல்லடா. அவனை காவல்காரன், டே போலீஸே உனக்கு அறிவு இல்லை. பொம்பளைங்க பென்சிங் அதாவது சிங்கம் பெண் மட்டும் 2300 ரூபாய் காலேஜ் பண்ண, 2300 + 100 + 400 + 1000 3700 காலேஜ் பண்ணி நான் டிஜி பார்த்து ஆஃபீஸருக்கு கொடுத்துருக்கேன். சிஎம் இந்த விஜய்க்கு உதவாத அவன். நான் இது வரைக்கும் நான் முதலமைச்சர் சொல்றது நான் எவன் ஆயாரம் சொல்லலை, எனக்கு பிடிக்கல. அந்த முதலமைச்சர் வார்த்தையை சொல்லு கூப்பிடுறதுக்கு, விஜயை கூப்பிடுறதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது.
இந்த 3500 ரூபாய் அந்த சிங்கப்பெண் படையில இருந்து யூனிஃபார்ம் வாங்கணும் மகா தப்புன்னு சொல்லியிருக்கிறேன். ஒன்றிய அரசு தலையிடுறேன். அவன் தமிழ்நாட்டில் வந்து இப்ப காங்கிரஸ்காரன் ஆண்டாங்க. எம்ஜிஆர் வந்து ஆதரவு கொடுத்தாரு, 10 வருஷம் இருந்தவரை எல்லாம் வச்சிருந்தாரு. இவங்க சொல்றாங்க என்ன கேட்கலாம், நான் உன் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னா நான் கேட்கறதெல்லாம் கொடுத்துட்றேன். மாநிலத்தை 39 எம்பி அதை மொத்தத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துரு. இதுதான் பேசினார் எம்ஜிஆர் காங்கிரஸ் கிட்ட. இது எத்தனை பேர் விஜய் தெரியுமா? இந்த உட்காந்து சபாநாயகர் இறந்தோட பையன் ஜெயசின் பிரபாகர் தெரியுமா? செங்கோட்டையன் தெரியுமா? எத்தனை பேர் இருக்கிறார் தெரியுமா? அதெல்லாம் 39 சீட்டை நீ எடுத்துக்கோ. மாநில ஆட்சி எந்த நீ என்ன மாநிலத்திய மக்கள் கேட்கற அதெல்லாம் கொடுத்துருன்னு சொன்னார். அண்டர்ஸ்டாண்டிங் போச்சு 10 வருஷம். அவர் போனாரு, எல்லாமே மண்ணா போச்சு. இவன் இதுக்கு காவேரி நடுவர் ஆணையம் இந்த ஆணையம் முதல் வரலாறு தெரியுமா? எத்தனை எம்ஜிஆர் நேரடியா போய் வெடியத்துக்குள்ள தண்ணி ஓடாது தெரியுமா? அது எந்த சட்டமும் இல்லையே, எந்த நடுவு தீர்ப்பும் கிடையாது. அந்த வரலாறு சொல்றேன். இந்த உலகத்துல இருக்க இந்த தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மடையை புரிஞ்சுங்கடா. இன்னும் போய் இந்த சட்டத்தை பத்தி பேசுறேன். சட்டம் வந்து சாதத்தை தொட்டுக்கிற மாதிரி ஊருகாதான். அந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் சுத்தி இருக்கிற மாநிலத்தை விட எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறார். அந்த அணுகுமுறை தான் சாதிக்கும். இது சட்டத்தை விட அணுகுமுறை தான் பன்மடங்கு பலாதிகம். சொல்றேன் புரிஞ்சிக்கடா மடையா, விஜய் மடையா, நான் புரிஞ்சிக்க சொல்றேன். இதே காவேரி மேக கொடுத்துருக்காரு எம்ஜிஆர் போன பிறகு வாங்கலையே. அப்ப குண்டுராவ் சீஃப் மினிஸ்டர், எம்ஜிஆர் ஒன்றுமே சொல்ல, நேர செக்ரட்டரியை விட்டு போன் பண்றாரு. செக்ரட்டரி யாரு? எம் பரமசிவம் ஐஏஎஸ். மதியம் வந்து குண்டுராவ் சீஃப் மினிஸ்டர், அவர் காங்கிரஸ்காரர், மத்தியில் காங்கிரஸ் அங்க. இவன் ஃபோன் பண்ணி சொல்றாரு மதியம் சாப்பாடு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குண்டுராவ் ஃபோன் பண்ணின்னு சொல்றாரு. போறாரு, அடுத்த ஃபிளைட்ல ஏறி போறாரு. போன உடனே எம்ஜிஆர் போன உடனே என்னடா குண்டுராவ் ஒன்றும் புரியல. என்னடா திடீர்னு ஃபோன் பண்ற, திடீர்னு வரேன்னு சொல்றாரு, என்னடா அதுன்னு சொன்ன உடனே போறாரு, வீட்டுக்கு போறாரு. சாப்பாட்டுக்கு உட்காடுறாங்க, சாப்பாடு டைமு. அப்புறம் குண்டுராவ் அம்மா என்ன பண்ணி சொம்புல தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே எம்ஜிஆர் தண்ணியை என்ன வாங்கி இந்த டேபிள் வச்சுட்டு என்ன சொன்னார் தெரியுமா? ஒரே வார்த்தை. இது நல்லா வந்து தமிழ்நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய மட சம்பராணி அத்தப்பட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் மந்திரி மயிரா மட்டா எல்லாம் கேட்கணும். சொம்ப வாங்கி அப்படி வச்சு டேபிள் வச்சுட்டு நான் மட்டும் தண்ணி குடிச்சா போதுமானு எம்ஜிஆர் சொன்னார். உடனே குண்டுராவுக்கு ஒரு என்னடா இது, இதுக்கு தான் வந்தார் அப்படின்ட்டு ஒன்றும் சொல்லலை. நீங்க சாப்பிடுங்க, நீங்க சென்னைக்கு போறதுக்குள்ள காவேரி தண்ணி உங்க தமிழ்நாட்டுக்குள்ள நோஞ்சிடும். அதே மாதிரி நோஞ்சிச்சு. அவர் இருக்கு இங்க ஃபிஷ்ஷா வாட்டர் என்டிஆர் கிட்ட இதே பிரச்சனை இல்லாம ஒண்ணுமே இல்லாம இதெல்லாம் என்ன நீங்க என்ன வந்து நடுவர் மன்றம் கோர்ட் ஒடுவே இல்லையே. போய் நீயே போனோம், யாருக்காக போற? கௌரவம் வேணாம், நீ பெரிய மயிர் இல்லை, நீ 4 பேர் கூத்தாச்சு அந்த கூத்தாடி நீ போய் கூத்தாடினாக்கா அதில் காசை வாங்கி ரசிகருங்கெல்லாம் வந்து பிளாக்ல டிக்கெட் அது மாதிரி விற்பான். 150 டிக்கெட் 1000 ரூபாய் விற்பான். நாங்கெல்லாம் அப்படி இல்லை, அந்த கட்சியை வளர்க்கல. இது எடப்பாடி தெரியும், எந்த கையிலாங்கத்தை ஏடிஎம் கலர் எவனுக்குமே தெரியாது. எல்லாம் சம்பாதிச்சு குடிக்கிற வச்சுக்கணும். என்டிஆர் கிருஷ்ணாட்டத்தை இன்னைக்கு வருது. இன்னொன்று இருக்கு, 2011 நடந்தது. நான் லெட்டர் எழுதி தான் வந்து 8 டிஎம்சி வந்து யார் அப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் வருது. அதுக்கு லெட்டர் ஆதாரம் என்கிட்ட கையில் இருக்குது. அங்கே சந்திரசேகர் ராவ் அங்க 2 பிச்சர் தெலுங்கானா, அவருக்கு ஒரு லெட்டர் தான் சீஃப் செக்ரட்டரிக்கு போறேன். அடுத்த 3 மணி நேரத்தில் லெட்டர் தண்ணி வந்து தரேன் எனக்கு. நான் ஒரு சாதாரண ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், எம்ஜிஆர் வளர்த்தாரு இப்படி எல்லாம் இருக்கிறேன்னு சொன்னவன் தண்ணி வருது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றான், டி ஜெயக்குமாரியும் இந்த எஸ்பி வேலுமணியும் ஆந்திராவுக்கு அனுப்புறான். தண்ணிங்க வந்துச்சு. இந்த லெட்டர் எடப்பாடிக்கும் சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரிக்கும் தெரியும். அதுக்கு பிடபிள்யூ அடிஷனல் செக்ரட்டரி யார் தெரியுமா? எம் பாலாஜி ஐஏஎஸ். என்ன உட்கார வச்சு அவர்கிட்ட நான் டிசியா வேலை பார்த்தேன். டிசியா இருக்கும்போது நான் கார்பரேஷன் நான் அவர்கிட்ட வேலை பார்த்தேன். என்னை பார்த்து டீட்டெயிலாம் எடுத்து கொடுத்து லெட்டர் அனுப்புறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. அந்த லெட்டர் வந்து இவங்க தெரியும் சீஃப் செக்ரட்டரி போச்சு, எடப்பாடி கிட்ட இல்லை. 2017 நான் வேணும்னா மீடியாஸ் வந்தீங்கன்னா புதிய தலைமுறை பார்லிமெண்ட் எத்தச்சா உதவாதார பொறிக்க பசங்க டிவியில் காட்டுறியாடா, நாட்டை கெடுத்து குச்சிடுறேன் படுபாய் பசங்க. நீங்க சக்தியெல்லாம் குடும்பம் வழங்காதுறேன், வயிறு எரிதுறேன் எனக்கு. நான் ரிப்போர்ட் தான் அங்கே தண்ணி வருது. அப்போ உடனே கௌரவத்துக்கு கூட என்ன பண்றான், அதுக்கு எடப்பாடி அவன் பேசுற தப்பா நினைக்காத ஐயா, இவ்வளோ கோவம் எனக்கு, மரியாதை விட்டு பேசுறது என் மனசு அனுமதிக்கல. உடனே போய் எஸ்பி வேலுமணியும் ஜெயக்குமார் ஆந்திராவுக்கு அனுப்புறேன். நான் பதில் அனுப்புறேன், என்ன எடப்பாடி உன்னால ஒரு கட்ட மயிரை கூட கொடுக்க முடியாது, நான் லெட்டர் அனுப்பிச்சு தண்ணி வந்துச்சு அதை போறேன் அப்படின்னா. இதுக்கு உண்டான எவிடன்ஸ் தபால் எவிடன்ஸ் இருக்குது.
இப்ப என்னுடைய பாலாஜி ஐஏஎஸ் ஆபீசர் பெல்ஜியத்தில் இருக்கிறார், இந்திய தூதரகத்தில் அங்க ஆபீசரா இருக்கார். தெரியுமா? நான் சாதாரண மனுஷன்ல 1991 நான் ஒரு சாதாரண ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். எல்லாத்தையும் சொல்றேன். ஈராக்கு சண்டை நடக்குது. இப்ப என்ன சண்டை? மைக் சண்டை நடக்குது. எல்லாரும் நிக்கிறாங்க. அது வந்து வேர்ல்டு வாரா ஸ்டார்ட் ஆயிடும். அந்த மாதிரி நடக்குது. அப்ப ராஜீவ்காந்தி என்ன பண்றாரு? வெளிநாடு அங்க போய் ஈராக்க பார்வையிடத்துக்கு போறார். அவரை மாதிரி தங்கமான மனுஷன் ராஜீவ்காந்தி கால கழுவி குடிச்ச கூட அமித்ஷாவுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் மோடிக்கும் அறிவு வராது. அப்படியாப்பட்ட மாதிரி எப்ப நம்ம ராஜீவ்காந்தியை இழந்தோமோ அப்பவே வந்து இந்தியா அழிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து எம்ஜிஆர் எப்ப போனாரோ தமிழ்நாட்டினுடைய லட்சுமி கடாசம் போயிடுச்சு. நான் ராஜீவ்காந்தி ஒரு லெட்டர் எழுதுறேன், சாதாரண லெட்டர் அனுப்புறேன். இப்ப கூட இந்த லெட்டர் அனுப்புறதுக்கு இந்த இவெல்லாம் யாரது அந்த விஜய் இருக்கானே தகுதி இல்லாத முதலமைச்சர், முதலமைச்சர் தொடக்கத்து பெருக்கத்தை விட தகுதி இல்லாதவன். நீ என்ன சீஃப் செக்ரட்டரி கீழே சீனியர் 300 ஐஏஎஸ் அவரை தாண்டி யார் நடிப்பார் கூட? நீ கில்லியாடி இந்தியா, நீ வந்து சினிமா படத்தை நடிக்கும் போது அவனால கூப்பிட்டு வச்சு நீ ஐஏஎஸ் பவர் கொடுத்து ஆடிக்கிட்டு நீ வெளிப்படையா சொல்ற, நீ மனசறிந்து சொல்ற தமிழக மக்களே. இன்னைக்கு அப்படியே போகிது. யாராவது அமைச்சு தெற்கு லெட்டருமா தினமலர், தினத்தந்தி, அப்புறம் தினகரன் இவெல்லாம் வெளியிடல. இவன் அயோக்கிய பசங்க எல்லாம் யாரு? அந்த ஜான் ஆரோக்கியசாமி ஒண்ணு, இன்னொருத்த வந்து விஷ்ணு ரெட்டி, இன்னொருத்த யாரு இவன் ஜெகதீஷ், இன்னொருத்த யாரு ராம்குமார். இவன் எல்லாம் வந்து சினி ஃபீல்டில் பழந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ண விஜய்க்கு. இவனை வச்சு இவனுக்கு ஒரு பவரை கொடுத்து ரிட்டர்ன் பவரை கொடுத்து இவன் தான் ஆலோசனை. யார் சீஃப் செக்ரட்டரி கூட நான் சொல்லலை. 12/6/2026 நான் வாங்கி வச்சு புக் வாங்கி வச்சிருக்கேன். குமுதம் ரிப்போர்ட்டர் அதில் 34, 35, 36 பக்கத்து எல்லாம் எடுத்து யாருக்கு அமைச்சிருக்கிறேன்? சீஃப் செக்ரட்டரி நேரா பார்க்கணும். அது மட்டும் வச்சுக்கின்னு இப்ப விஜய் இருக்காப்பலையே அவகிட்ட இருக்கக்கூடிய செக்ரட்டரி 1 செந்தில்குமார் ஐஏஎஸ், இன்னொரு ஐஏஎஸ் அண்ணாதுரை, இன்னொருத்தரம்மா இந்த லட்சுமி பிரியா, இவங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். இங்க மேல எல்லாருக்கும் போயிருக்குது. நான் 4 பேரை வச்சுக்கணும். ஐஏஎஸ் சீஃப் மினிஸ்டருடைய பவரை வந்து விஜய் வந்து மிஸ்யூஸ் பண்றாரு, உடனே தூக்குங்க அப்படின்னு எழுதிருக்கையா. 4-5 நாளாக லெட்டரை போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்டா இல்லை சென்ட்ரலான்னு பார்த்துக்கலாம். நான் தனி மனுஷன், தனியாக தான் போறேன். என்ன பண்ணு இன்னைக்கு பட்ஜெட் பண்ண எவ்வளவு என்ன இருக்குது உனக்கு? இப்போ பிஜேபி கவர்மெண்ட் உனக்கு என்ன இருக்குது? கவர்மெண்ட்டை போய் சட்டசபை பாட்டு பாடாது. தமிழ் தாய் வாழ்த்து எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய உரிமை. நீ அதை பின்னாடி பாடுபடு. நீ சொல்றது உனக்கு என்ன இருக்குது? கவர்னர் சொல்ற, நீ யாரு? நீ சொல்றதுக்கு நீங்க யாருங்க சொல்றதுக்கு? நீ மாடு மேய்க்க வந்த, மாடு மேய்ச்சா கோலை போட்டா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் என்னோட வயசு எனக்கு 69 வயசு. இன்னைக்கு வர பள்ளிக்கூடத்தை ஹெட்மாஸ்டர் அப்படி கடைசியில் தான் தேசிய கீதம் முடிக்கணும். அதுதான் முடிவுரை. அதுதான் அழகா இருக்கும். ஆரம்பம்னா தமிழ்நாட்டினுடைய தமிழ் தாய் வாழ்த்து முக்கியம். அது முக்கியம் பாட்டாங்க. அடுத்தது மறக்காம என்ன பண்றாங்க, அந்த நிகழ்ச்சியோட முடிவு வந்து இது தேசிய கீதம் நடைமுறை. இதுல நீ வந்து பிஜேபி கவர்மெண்ட் இதை தமிழ்நாடு ஜனங்கள் மக்கள் எல்லாமே வந்து பிஜேபி எதிர்பார்க்கணும். இந்த உன்னே போதும். இப்ப இந்த மூவ்மெண்ட் பார்த்தானாக்க விஜய் வந்து அந்த எல்லாத்துக்கும் வந்து இப்போ வந்து மண்டிட்டு காலப்பட்டு சொன்னா இது பிஜேபி என்ன சொல்றதோ பிஜேபி தான் வந்து விஜய். இப்போ அது கடைசியா புரிஞ்சுக்கோங்கடா வாங்க. அங்க பிஜேபி என்ன சொல்லுதோ அதாச்சுங்க. அவர் யாரும் அமித்ஷாவை யாராவது உத்தரவு போடுறா அது பண்ணுங்க. இங்க என்ன மாநில அமைச்சா வரவு செலவு கணக்கு பத்தியா, உங்களுக்கு மாநிலத்தை இவ்வளவு பன்சா கொடுத்தேன், அதை கணக்கு பார்த்து கரெக்டா அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போன தவிர நீ எதுக்கு தலையிடுற? நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? பிஜேபி எதுக்கு தலையிடுறீங்க? எதுக்கு தலையிடுறீங்கன்ற தமிழ்தாய் முதல் தான் பாடுவாங்க. எங்க பாரம்பரியம், எங்களோட மண் உரிமை, பிறப்பு உரிமை, அது யாரை நாங்க விட்டு கொடுக்க முடியாது. ஒவ்வொரு தமிழனுக்கு இந்த வேகம் இருக்கணும். விஜய் எங்க விஜய் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவல்ல, ஹைதராபாடு. அந்த கீர்த்தனாந்தா ஹைதராபாடு, விஸ்வரெட்டியார் ஹைதராபாடு. இங்க இருக்கிற மக்கள் ஓட்டு போட்டு இவனை தேர்ந்தெடுக்கணும். ஆனா வந்து வாழ் உரிமை எல்லாம் வந்து செய்ய வேண்டிய திட்டங்கள் எல்லாமே ஆந்திராவுக்கு போயிட்டு, இந்த சவுத் தென்கொரியா போயிட்டு வந்த இந்த அம்மா இந்த கீர்த்தனா போய் தெரியுமா? எத்தனை யூடியூப்ல பாக்குறீங்க தெரியலையா? ஓட்டு போட்டத தமிழக மக்கள். நீ திட்டத்தட்டமாய் ஆந்திரா வைக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? துரோகி தானப்பா. புரியுதா? இந்த இந்த உண்மையிலேயே வந்து பிஜேபி வந்து தாவேக்கா இல்லைன்னா
உண்மையா நியாய பொதுவா இவங்க செயல்படுறேன்னு சொன்னா என்ன பண்ணணும், உடனடியா இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை உடனடியாக கலைக்கணும். நான் அதுக்காக திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லல, அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லலாம், சீமாவுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லல, எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ண நியாயம் ஏதோ அது வரட்டும். இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் சொல்லிக்கிறதுக்கு ஜெயலலிதா தான். ஜெயலலிதாவும் தைரியம் பண்ணாங்க. அந்த 4 பேரை தவிர நீ யாருக்குமே வந்து அந்த முதலமைச்சர் சொல்றக்கூடிய தகுதி இன்னி வரைக்கும் கிடையாது. அந்த 4 பேருக்கு தான். அவர் யாராரு? அண்ணாதுரை, காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதாவும் உதட்டால தான் சொல்லலாம். ஏன் தெரியுமா? அவங்களும் ஒரு குற்றவாளின்னு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டவங்க. ஏன் தீர்ப்பளிக்கப்பட்டதுன்னா, ஒரு விஷயத்தை இப்போ எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றேன். 8 பேரை வந்து பஸ்ல எரிச்சு கொண்டாங்க தெரியுமா அந்த அதிமுகங்க. ஜெயலலிதா அதை பச்சையை காப்பாத்தினாங்க. அதோடைய பலன் என்ன? ஜெயலலிதாவுடைய மர்மமான இறப்பு. இதுதான். நான் ஒரு வக்கீல் ஐயா, எம்ஜிஆர் வந்து மறக்காம வக்கீலாவும் சொல்லிட்டு போனார். அந்த ஒரு நன்றி கடன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்ததான் வக்கீலான. நான் இன்னைக்கு மனசார நினைக்கிறேன்னாக்கா, பெங்களூர் கோர்ட்டில் ஜெயலலிதா தீர்ப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, குங்கா அருமையான நேர்மையான வக்கீல், சட்ட புத்தகத்தினுடைய உண்மையான வடிவம் வரும். அதுக்கட்டியானாக்கா உச்ச நீதிமன்றத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்து இவர் கடைசி போன வருஷம் ரிட்டையர்ட் ஆன அவர் ஆந்திரா ஜட்ஜி. அவரு புரியுதா? மனசு கொதிக்குது. இப்படி அவர் சட்டசபை நடக்கிறது கேவலமா இருக்குது. தப்பு பண்ணவெல்லாம் நீ மந்திரி, தப்பு பண்ணவெல்லாம் நீ எம்எல்ஏ. இந்த வன்னி அரசு யாரு? அவன் மேல குற்றவாளி இருக்குதான், நிலுவையில் இருக்குது. எப்படி மந்திரியா கொடுத்தா? அப்ப கட்டவனெல்லாம் வச்சு ஆட்சியாளருமா? அதுக்காக உங்களுக்கு மட்டும் ஓட்டு போட்டாங்க கேட்கறேன். அதுக்காக ஓட்டு போட்டாங்க. முதல் நீயே சுத்தமா இல்லையா? நீ முதல் மந்திரி சொல்லி கேவலமானவன், நீ அசிங்க பிறவி. ஏன் சொல்றான்னு போட்டா, வெளிநாட்டு கார் கொண்டாந்த அந்த கார் கொண்ட வரியை நீ கட்டமா இல்லையா? கட்டத்தை நீ ஏமாத்த, நீ ஒரு ஃப்ராடு. எலெக்ஷன் கமிஷன் எப்படி பதிவு பண்ணா? அடுத்து நீ சினிமாவில் சம்பாதிச்ச பணத்துக்கு வரி கட்டல சொல்லிட்டு ஹைகோர்ட்ல வந்து ஃபைன் கட்டினேன். நீ ஒரு குற்றவாளி. நீ வந்து முதலமைச்சர் இருக்குது, தார்மீக பொறுப்பெட்டு வெளியே போயிடணும். ஐயா நான் இந்த தகுதி எழுதவன் சொல்லிட்டு மனசாட்சி உள்ளவனா இருக்கும். நீங்க மாமா சொல்லி சாக்லேட்டு கேட்டு வாங்குறல, அது மாதிரி அவங்க சொல்லி மாமா கூட்டு சட்ட விரோதமா நீ வந்துட்டு உட்காந்து ஒரு கோர்ட்டு ஒண்ணு போட்டுக்கிட்டு சட்டசபையில உட்காரு. கேவலமா இல்லை? இதை விட வந்து ஒரு 4 மாதம் கயிறு வாங்காது அங்க சட்டசபையில தூக்க மாட்டேங்க. தூங்கிறது மேல் நம்ம வாழறது மானத்துக்காக தான். இந்த மன்னனுடைய பாரம்பரியத்தை பண்பை காப்பாத்துக்கு தான் நம்ம முதலமைச்சரை உட்கார்றோம். அத்தனை பேர் ஜால்ரா அடிக்கிறோம். இல்ல அதிமுக இருக்க அத்தனை பேரும் ஜால்ரா அடிக்கிறான். இப்ப விஜய் தலைமையில இருக்கிற அமைச்சரை எல்லாமே ஃப்ராடு, 1ஆம் நம்பர் ஃப்ராடு. எல்லாரும் மேல கேஸ் இருக்குது. இதையே எழுதியிருக்கிறான் பிரைம் மினிஸ்டருக்கு, அமித்ஷாவுக்கு, நிர்மலா சீதாராமன், எலெக்ஷன் கமிஷன். இன்னும் ஒருத்தரே நடவடிக்கை இருக்குல்ல. அப்ப என்ன அர்த்தம்? பிஜேபி தான் தாவேகா. இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி முக்கியமான ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும், எடப்பாடி புரிஞ்சுக்கணும், சீமான் புரிஞ்சுக்கணும், திருமாவளவன் புரிஞ்சு, எல்லா கட்சி தலைவரும் புரிஞ்சுக்கினாதான் நல்லது. இது யாருக்கும் ஒருத்தர் கணக்கு தெரியாது. அவன் எப்போ வந்து அடிமையாயிட்டு அப்பயே ஆகி போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சே. முதல்ல தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாலும் அதெல்லாம் உண்மைதானே அவ்வளோ சொன்ன பேசினேன் மாணவர்கள் எல்லாமே. அதே மாதிரி ஏமாறுது. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, ஜெயிச்ச பிறகு செயல்பாடு வேறவா? இதுல தெரியல. சூசகமா மறைமுகமா தமிழக வெற்றி கழகன்னு ஒரு கட்சியை வந்து இவனை வச்சு எலெக்ஷன் பதிவு பண்ணி விசில் சின்னத்தையும் கொடுத்து இன்னைக்கு ஜெயிக்கிற இவிஎம் மிஷின் மூலியமா இன்னைக்கு ஜெயிச்சிருக்குது. அதுக்கு இன்னும் வந்து 10 சீட்டு தேவை. அதுக்கு கங்கண கட்டி எப்படியான கொண்டாட்டாங்களா? இவங்களுடைய உருவமே வேற மாதிரி மாறிடும். இப்ப நான் சொல்றது வேடிக்கையா இருக்கலாம். எல்லா கட்சி தலைவருக்கு, தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சி தலைவருக்கு எல்லாருக்கும் சொல்றேன். இப்ப நடக்கிறது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். இன்னும் ஒரு 10 சீட்டு பிடிச்சி மெஜாரிட்டி தாவேகா வந்துடுச்சுன்னா அப்பதான் நீங்க பிஜேபி ஆமாண்டா அந்த விஸ்வநாத எம்ஜிஆர் மக்கள் கட்சி தலைவர் சொன்னது உண்மைடான்னு அப்பதான் புரியும். தும்ப விட்டு வாழ பிடிக்காத. எம்ஜிஆர் எப்படி தெரியுமா? தும்பியே விட்டாரு வாழையே பிடிச்சிருவாரு, பிடிச்சா. ஆனா அவருக்கு எப்பவுமே வந்து தும்ப விட்டு வாழ பிடிக்கும், தும்ப பிடிச்சிருவாரு. ஜெயலலிதா அதே மாதிரிதான், அண்ணாதுரை அதே மாதிரிதான், காமராஜர் 4 பேரை தவிர நீ எவனுமே வந்து எவனுமே வந்து முதலமைச்சர் கிடையாது. அவன் பக்கம் ஃப்ராடு. முதல்ல புரிஞ்சுக்க, மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன்.
பிஜேபி தான் தாவேகா மீண்டும் ரீஎலெக்ஷன் வரணும். இந்த ஒன்னே ஒன்று கடைசியாக பண்ணிப்போம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை காங்கிரஸ் முதற்கொண்டு கம்யூனிஸ்ட் எந்தெந்த கட்சி இந்தியாவில் இருக்க 2000 அதுவும் தெரியாது. எனக்கு தெரியாது யாரு மண்டையனுக்கு யாரு, விஜய்க்கு தெரியாது, ஸ்டாலினுக்கு தெரியாது, எடப்பாடிக்கு தெரியாது, சீமானுக்கு தெரியாது, திருமாவளவனுக்கு தெரியாது, ஏன் ஈவன் மோடிக்கும் தெரியாது, அமித்ஷா தெரியாது, நிர்மலா சீதாராமன் சட்டமன்ற எத்தனை கட்சி வந்து இந்திய பதிவு பண்ணி நான் சொல்றேன் 2859 கட்சி பதிவு பண்ணியிருக்குது. நான் சொல்றது 2021 இப்போ 1-2 சேர்ந்துருக்கலாம். படிக்கணும், முன் வரலாறு பின் வரலாறு செஞ்சா சட்டசபையில் வந்து வாதிக்க முடியும். எனக்கு பவர் இல்லை, என்கிட்ட பவர் இருந்ததுன்னு வச்சுக்க. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இந்த ஒன்றிய அரசுலாம் பார்த்தாலே ஒதுங்கி ஓடணும். பிஜேபி கவர்மெண்ட் நம்மளை தமிழ்நாட்டை பார்த்தாலும் அந்த தைரியமான இவெல்லாம் வந்து விஜய் எல்லாம் பொட்ட பையன், எடப்பாடி பொட்ட பையன், ஸ்டாலின் பொட்ட பையன், சீமான் பொட்ட பையன், திருமாவளவன் பொட்ட பையன் எல்லாம் வந்து வருமானம் வந்துதானே போதும்னு நினைக்கிறேன். மக்கள் வாழ்வாதாரத்தை பற்றி நான் எவனும் நினைக்கல. நான் இது வரைக்கும் நான் கட்சியாரு 10 வருஷம் நான் இந்த மாதிரி ஆக்ரோஷம் பேசுறது கிடையாது. இன்னைக்கு 19ஆம் தேதி இன்னைக்கு சட்டமன்ற இந்த நிகழ்வை மட்டும் நான் திருச்சி நான் யூடியூப்ல ஒருத்தர் விழாவரை பேசணும்னு இன்னும் 4 மணி நேரம் ஆகும். சுருக்கமாக சொல்லிட்டேன். இந்த சட்டசபை இவ்வளோ விவரம் தெரியாதுனாக்கா பேப்பரை பார்த்து படிக்கிறியே, சாவு பூஜை போட்டு துக்க விசாரி போகாதுங்க வெள்ளை போட்டு சட்டம் இன்னி நிகழ்வு நேற்று நிகழ்வை வந்து விஜயோட முகத்தை பாருங்க. சாவு வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கிற முகம் இருக்குது. ஒரு சட்டசபையில முதலமைச்சர் முகம் எப்படி இருக்கணும், கம்பி இருக்கணும். அப்படியே அந்த முகத்தை பார்த்தவொன்னா அல்ல இதுக்கு நான் அலறணும். முதலமைச்சர் என்ன கேட்பாரோ, எப்படி ஒரு கேள்வி கேட்பாரோ, இப்படி கேள்வி கேட்ட பதில் சொல்லுவாரான்ற நினைப்பிலே இருக்கணும். பயம் இருந்தாதான் அவன் தான் முதலமைச்சர். கோட்டு சூட் போட்டிங்க மயிரை உட்கார்ந்த மாதிரின்னா ஒரு மயிரை நீ போட முடியாது. கட்ட வரைக்கும் இன்னும் 5 வருஷம் இல்லை, 50 வருஷம் போட்டாலும் ஒரு மயிர் கூட போட முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 859 கட்சியும் இந்திய தேர்தல் ஆணையத்தை எதிர்க்க வேண்டும். ஒன்றும் இல்லையா, எனக்கு பயோலட் பேப்பரை கொடுத்தியானா நாங்கள் தேர்தலில் வந்து போட்டியிட இறங்குறோம். இல்லையா எனக்கு அந்த ஈவி மிஷினை வேணாம். யார் நீதிமன்றம் யார் சொன்னா எங்களுக்கு தேவையில்லை. பயோலட் பேப்பர் வையே இல்லையா. அடுத்தது ஒண்ணுமே பண்ண முடியலையா, இவங்களை எதிர்க்க சக்தி இல்லையா. இந்த 144 கோடி இந்திய ஜனங்கள் என்ன பண்ண தெரியுமா, ஓட்டு போடாத, அமைதியா வீட்டுல உட்காந்துரு. ஓட்டு போட்டா தானே நோட்டா ஓட்டு எல்லாத்தையும் ஏன் கணக்குன்னு சேர்த்துக்கிறான். நீ ஓட்டே போடாத காலி போட்டி ஓடி என்ன பண்ணுவான், தேர்தல என்ன பண்ண முடியும், பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண இப்படியா திருப்பி நக்கிக்கணும். புரியுதா? 2 கோரிக்கை சொல்றேன். இந்த வீடியோ வந்து எவ்வளவு நேரம் ஆகுதோ பொறுமையா உட்காந்து பார்த்துட்டு நீங்க நல்லா முடிவெடுங்க. 2 விஷயம். ஒண்ணு, எங்களுக்கு இந்திர மிஷின் தேவையில்லை ஓட்டு போறதுக்கு, பயோலட் பேப்பர் கொடு. ஒண்ணு இல்லையா நாங்க யாரும் ஓட்டு போட மாட்டோம். இந்தியாவில் மொத்த மட்டும் போட்டு தேர்தல் ஓட்டு போற இடத்துல எவனும் ஓட்டு போடாது. மாறிடும், நீங்க சுதந்திரமா இருக்கலாம். புரியுதா? புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு சட்டசபை சட்டியா இல்ல 108 பேரால மட்டும் இல்ல, அதிமுக திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை 234 எம்எல்ஏக்களும் ஊழல் பேர் நல்லவங்க கிடையாது, கேவலமானவங்க. சட்டசபையே இன்னைக்கு வந்து சேரெல்லாம் வந்து சட்டசபைக்குள்ள வந்துருச்சு. அதை நீங்க எப்படி வாரி போடுறீங்களோ போட மாட்டீங்களோ அது தமிழக மக்கள் 6 மாசத்துல 5 வருஷம் பொறுத்து எலெக்ஷன் வந்தாலும் அதை அந்த கூத்தெல்லாம் வாரி வெளியில போடுறது தமிழக மக்கள் கையில தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.